வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நாள் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13/7/2025 ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா. இப்போ மேசம் முதல்ல மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை கொண்டு வந்திருக்கோம். இன்றைய நாள் ஒரு ஓய்வு தினமாக இருக்கிறதுனால கட்டாயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி வந்து மேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கும் கொஞ்சம் அப்பு டவுன் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அது வந்து எப்போயுமே கோச்சார பலன்கிறது உங்களுக்கு ஒரே மாதிரி வராது. ஏன்னா நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ராசி வந்து நமக்கு 6ஆம் நம்பரும் 6, 8 அப்படிங்கிற அந்த கணக்கில் போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6, 8, 12 அப்படிங்கிற நம்பர் வந்து மறைவு ஸ்தானமாக சொல்லப்படுது. அதாவது 6, 8, 12 அப்படிங்கிற நம்பர் வந்து மறைவு ஸ்தானமாக சொல்லப்படுது. பேசிக்காகவே 3, 6, 8, 9 அப்படிங்கிற 3, 6, 8, 12ங்கிறது உங்களுக்கு மறைவு ஸ்தானம் சரிங்களா. அப்படி இருக்கும்போது 3ஆம் இடமும் அந்தளவுக்கு நமக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் உங்களுக்கு 6ஆம் இடம் வந்து ஒரு எதிரி சரிங்களா, எதிரிகள், கடன் இதெல்லாம். 8ஆம் இடம் வந்து ஆயுள், நோய் இந்த மாதிரியான விஷயங்கள். 12ஆம் இடம் வந்து அயன சயன போகம், தூக்கம், சரியான சாப்பாடு, சரியான தூக்கம் இல்லாத அந்த மறைவு ஸ்தானம். அந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு கிரகங்கள் போய் மறைஞ்சிச்சுனாக்கா உங்களுக்கு பலன்களுங்கிறது ரொம்ப டெப்த்தாக தான் கிடைக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்காது சரிங்களா. அதுதான் வந்து வேத ஜோதிடம் சொல்லுது. 12ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சாப்பாடு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்ல சுபர்களோ இல்லை இது இருக்கணும். இல்லை ஒரு கிரகம் அந்த இடத்துல போய் மறையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பாவர்கள் மறைஞ்சால் பரவாயில்ல, அதாவது நல்ல கிரகங்கள் மறைவது வந்து உங்களுக்கு அது வேத ஜோதிடம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வந்து மேலும் கீழே அப்படி அப் டவுனாக போயிட்டே தான் இருக்கும். இப்போ மேசத்தை நம்ம முதல் வீடாக எடுத்துக்கிட்டாக்கா உங்களுக்கு என்ன வரும், அடுத்து வந்து நமக்கு கன்னி வீடு வந்து நமக்கு 6ஆம் இடம் வந்து 6ஆம் இடமா வந்துடுமா, அடுத்து 7, 8, 8ஆம் இடம் வந்து நமக்கு விருச்சகம் வந்துடும். 9, 10, 11, 12, 12ஆம் இடம் வந்து நமக்கு மீனமாக வந்துடும் சரிங்களா. அப்போது இதனுடைய அடிப்படை பேசிக் அடிப்படையை வச்சு சொல்லும்போது நமக்கு கன்னி, விருச்சகம், மீனம் இதெல்லாம் வந்து நமக்கு என்னவாக இருக்குது உங்களுக்கு 6, 8, 12 அந்த கணக்கில் வந்துடும். 6, 8, 12 6, 8, 12ங்கிற அந்த கணக்கில் வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த இடங்களில் வந்து ஒரு கிரகங்கள் போய் மறையுது அப்படின்னா அதுக்கான பலன்கள் என்ன, அந்த பலன்கள் தான் நமக்கு ஒருத்தவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஒருத்தவங்களுக்கு ரொம்ப டீப்பாக போகும், ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லாயிருக்கும் இன்றைக்கி அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் அதனுடைய வேலையை எப்படி மாற்றி மாற்றி செய்யுமோ அதுதான் நம்ம ஒரு நாள் ஒரே மாதிரியான மாறுதல் நெருக்கு நடக்காது. இப்போ சந்திரன் போய் ஒரு 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார், 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார் அப்படின்னா அது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அதே மாதிரி நம்முடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்துட்டாவே உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு சந்திரன் இருந்தாலுமே நமக்கு பெரிய விஷயம். 2 சந்திரன் ஒரே இடத்துல வராரு அப்படின்னா உங்கள் ராசி கட்டத்துலேயே உங்கள் ஜாதகத்துலேயே வராரு அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனுக்கே இன்னொரு ராசிநாதன் வந்து ஜாதகத்தில் இப்போ உங்கள் சந்திரன் மேலேயே ஒரு சந்திரன் வர்றாரு அப்படின்னா உங்களுக்கு அந்த அன்னைக்கு மனம் அதாவது இது ஆகும், ஒரு மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக உணர்வீங்க. அதாவது ரொம்ப யாராவது போட்டு உங்களை அழுத்துற மாதிரி உங்களுக்கு அதிகமான எண்ண ஓட்டங்கள் அதிகமாக வந்து மனசு குழப்பமாக இருக்கும், நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி. அதாவது சந்திராஷ்டம நாளில் மட்டும்தான் இது வரும்னு கிடையாது, உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு வந்தாருனால கூட இந்த மாதிரியான பலன்கள் நடக்கும். அதனால தான் நம்ம வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அது சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி சந்திராஷ்டமம் பண்ணக்கூடிய கிரகமும் அந்த வேலையை செய்யும் அப்படிங்கிறது தான் வேத ஜோதிடம் சொல்லுது சரிங்களா. அந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் தவிர்க்கிறது. இப்போ எப்படி மாதத்தில் ஒரு நாள் தான் இது வரும், எல்லா நாளும் வராது. மாதத்தில் 2.25 நாள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்கும். அதுவும் குறிப்பாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் பயணிக்கும் போது இது ரொம்பவுமே மாறுபட்ட விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து சந்திராஷ்டமம் எதுக்கு சொல்கிறாங்க, ஏன் அந்த அன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யாதீங்க, சந்திராஷ்டமம் அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் காரணம் சரிங்களா. சரி, ஓகே. இப்போ மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கும் பார்த்தலாமா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, ராசியான நேரம் மஞ்சள், அனுகூலமான நாளாகவும் முன்னேற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் இருக்குது சரிங்களா. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும், அதுலேயும் வந்து முன்னேற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்கிறவங்க உங்கள் கூட ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா. அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறேன் சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு, ராசியான நிறம் மஞ்சள், அதே மாதிரி 8, 1ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் வெளிர் மஞ்சள், லாபகரமான நாளாகவும் முன்னேற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்தால் மேற்கு, ராசியான நிறம் வெளிர் மஞ்சள், அதே மாதிரி 6, 8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்களா. அடுத்து மீனம்
மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுனத்துக்கு வந்து அனுகூலமான திசை வந்து தெற்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு. சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டிய நாளாகும். அதே மாதிரி சாதனை புரியும் நாளாகவும், செயல்பாடுகளில் அதிகமான கான்சன்ட்ரேஷன், அதாவது ஈடுபாடு உள்ள நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. உங்களுடைய வேலைகளில் இன்றைய நாள் உங்களுக்கு துரிதமாக செயல்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 4 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான விஷயம் தெற்கு, ராசியான நிறம் ஆரஞ்சு. சுறுசுறுப்போடு சந்திக்க வேண்டிய சில விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி 3 4 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து கடகம். கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகத்துக்கு வடக்கு, ராசியா நிறம் சாம்பல். சரிங்களா? வேறுபாடுகள் குறையும் நாளாகவும், ஆதரவுகள் இருக்கும் நாளாகவும், அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி சில விஷயம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நீங்கள் ஏற்பட்டால் கூட அதில் நகர்ந்து வந்துடுங்க. அது உங்கள் மேலேயே பழி சொல்லாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? கடக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு, ராசியா நிறம் சாம்பல். சரிங்களா? அதே மாதிரி 7 + 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து சிம்மம். சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் இளஞ்சிவப்பு. சரிங்களா? வரவுகள் கிடைக்கும் நாளாகவும், முதலீடுகள் மேம்படும் நாளாகவும், அதே மாதிரி விரயங்கள் குறையும் நாளாகவும் இருக்குது. சரிங்களா? ஒரு சில விஷயங்களில் விரயம் குறைஞ்சாலும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்களாக ஏற்படுத்துகிற விரயங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் இளஞ்சிவப்பு. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 + 9ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து கன்னி. கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் வெளிர் நீலம். சரிங்களா? மகிழ்ச்சிகரமான நாளாகவும், தாமதங்கள் மேம்படும் நாள். ஒரு சில விஷயங்களில் தாமதம் இருக்கும். அதே மாதிரி புத்துணர்ச்சியோடு செயல்படுற விஷயமும் இன்றைக்கி நல்லாயிருக்கும். சின்ன சின்ன தாமதங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் புத்துணர்ச்சியோடு இருக்கும்போது உங்களுக்கு அது தெரியாது. கட்டாயமாக இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகவே கண்டிப்பாக அமையும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் வெளிர் நீலம். 6 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்து தனுசு. துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்மேற்கு, ராசியா நிறம் வெளிர் நீலம். சாதகமான நாளாகவும், தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகும். அதே மாதிரி முடிவுகளில் இன்றைக்கி ஒரு கான்சன்ட்ரேஷனாக ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கும், அதே மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம், உங்களுக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுத்திங்கன்னா தீர்க்காமல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும், கட் அண்ட் ரைட்டாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறதுக்கும் இன்றைய நாளில் வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அடுத்தவங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லிடணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி நாள். அதே மாதிரி உங்களுக்கு 8 1ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி அனுகூலமான திசை தெற்கு, புறவாசனை வெளிர் நீலம்ங்கிறது ரொம்ப ராசியான நிறமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு, ராசியான நிறம் பச்சை. அதே மாதிரி கவலைகள் விலகும் நாளாகும், மகிழ்ச்சிகரமான நாளாகும், லாபங்கள் மேம்படும் நாளாகும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடகிழக்கு, ராசியான நிறம் பச்சை. அதே மாதிரி 8 7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 8 7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் ரோஸ். சந்திப்புகள் கிடைக்கும் நாளாகவும், கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகவும், சில விஷயங்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. லாபம் அனுகூலமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒருத்தவங்களை சார்ந்த லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது உங்களுக்கு சொல்ல வருது. அதாவது கூட்டு தொழில், கூட்டு சார்ந்த முதலீடுகளில் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு, கூட்டு சார்ந்த லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு லாபம் வாய்ப்பு இருக்குது. சரிங்க. தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் ரோஸ். அதே மாதிரி 3 + 9ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு, ராசியா நிறம் வெளிர் நீலம். அனுகூலங்கள் செயல்படுத்தக்கூடிய நாளாக, அதாவது அனுகூலங்களாக இருக்கக்கூடிய நாளாக, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அனுகூலங்கள் செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். கொஞ்சம் சின்ன சின்ன கவலைகள்லாம் இருந்தாலும் இது இன்றைய நாளில் மறைஞ்சிடும். கண்டிப்பாக இன்றைய நாள் கொஞ்சம் வேறுபட்ட நாளாகும். புதிய முயற்சிகள் மேம்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 4 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் வெளிர் நீலம். எல்லாருக்குமே இன்றைக்கி வெளிர் நீலம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடி உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் இளஞ்சிவப்பு. சரிங்களா? விட்டு கொடுத்து போகிறது நல்லது. செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி தீர்வுகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு நீங்கள் இன்றைய நாளாக செயல்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் சுப செலவுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அதாவது தேவையில்லாத செலவுகள் கிடையாது, விரைய செலவுகள் கிடையாது, தேவையுள்ள செலவுகள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு கிரகம் ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணதுன்னு அது தெளிவாக இண்டிகேட் பண்ணும், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் அதை விரைய செலவா இல்லை எப்படி சுப செலவாங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஜாதக ரீதியாகவும் சரி,
கோச்சார கிரகங்களும் அதை மென்ஷன் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து விரயத்தில் வந்து ஒரு ஒரு கிரகம் போய் மாட்டிருச்சு, விரயத்தில் போய் ஒரு ஒரு கிரகம் மாட்டிருச்சு அப்படின்னா அது விரய செலவு. அதே மாதிரி சுபத்தில் ஒரு கிரகம் மாட்டிருச்சு, அதுலேயும் குறிப்பாக செலவுக்கான இடத்துல ஒரு கிரகம் இருந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அது எந்த கிரகம் இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்து அதிலேருந்து உங்களுக்கு சுப செலவா இல்லை வேறு செலவா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் இளஞ்சிவப்பு. சரிங்களா? அதே மாதிரி 6 3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர். அடுத்து மீனம். மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியா நிறம் வெளிர் சிவப்பு. சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாளாகும், எண்ணங்கள் ஈடேறும் நாளாகும், நீங்கள் நினைச்ச காரியத்தை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மேன்மை உண்டான நாளாகவும் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், எதிர்பார்க்கக்கூடிய எல்லாமே இன்றைய நாளில் உங்களுக்கு நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் முயற்சிங்கிறது கொஞ்சம் அதிகமாக போடணும், எஃபெக்ட்டுங்கிறது அதிகமாக போடணும். எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்த அஷ்டம சனி காலம், ஜென்ம சனி காலங்களில் வந்து அதனுடைய எஃபெக்ட்டுங்கிறது 1 முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 3 முறை செய்து அதனுடைய சாதனையை நம்ம முறியடிக்கணும். அதுதான் முக்கியம். சரிங்களா? இந்த முயற்சிங்கிறது நமக்கு அந்த அஷ்டம சனி காலங்களில், ஜென்ம சனி காலங்களில் நமக்கு கட்டாயம் அது தேவைப்படும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செய்யணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதனுடைய பலன்கள் கிடைக்கும். சரிங்களா? சும்மா ஒன்றுமே பண்ணாமல் பலன்கள் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, அது கிடைக்காது. தடை பண்ணுறதுக்கு தானே உட்காந்துருக்காங்க. அப்புறம் அது நீங்கள் போய் மறுபடியும் நீங்கள் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி, 2 வாட்டிக்கு 3 வாட்டி அதை நீங்கள் கேட்கும்போது கிடைக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மேன்மையான பலன் கண்டிப்பாக இருக்கும்.